ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி இம்போர்ட் பண்ணி ஒரு அனிமே கிரியேட் பண்ணுன்றது தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, டேரெக்டாக நம்ம ப்ராஜெக்டில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு போயிட்டு மெட்டாஹியூமன் கிரியேட் பண்ணிக்கோங்க. மெட்டாஹியூமனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, மெட்டாஹியூமன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். பேர்டு எனக்கு வேண்டாம், பேர்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பேர்டும் ஷேட்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஷேட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஷேட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேர்டையும் ஹேர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஓகே தான் எனக்கு. அப்போது ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. அப்போ டேரெக்டாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் எடிட்லாம் இருக்கு பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஹியூமன் கேரக்டர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் அவுட்ஃபிட் பாடி ஸ்கெலிட்டன் மிஷின் இருக்கு பாருங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நான் வெளியிலே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்கெலிட்டன் மிஷின். ஓகே, வெளியிலே சேவ். ஓகே, இப்போ நம்ம இது சேவ் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஓகே மெட்டாஹியூமனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த கேரக்டரை இப்போதைக்கு டிலீட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கெலிட்டன் மெஷ் வந்துடுச்சு. இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்கெலிட்டன் மெஷ் நமக்கு. ஓகேங்களா, இதுதான் ஸ்கெலிட்டன் மெஷ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே நம்ம வெளியே வந்துட்டு ஓகே இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், வெளியில் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசெட் ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபிஎக்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்லேயே வெளியில் டாம்னு சொல்லிட்டு இருக்குது பேர். ஓகேங்களா, நான் வந்து சேவ் கொடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜினை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சேவ் கொடுத்து ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளெண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பிளெண்டர் ஓப்பன் பண்ணி டெலீட் கொடுத்துக்கோங்க. லைட்டு, கேமரா, டெலிட். இங்கே ஓடும் போய் நீங்கள் டெலிட் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இது வந்து நான் க்ளோஸில் இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை ரெடி பண்ணணும், டிஷர்ட் மாடல் 3D. ஓகேங்களா, நான் சும்மா ஒரு டிஷர்ட் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த ஷர்ட் வேணுமோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இதுதான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜிஎல்எஃப்டி இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜிஎல்பியில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜிஎல்எஃப்டி இதில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து டவுன்லோட் ஆச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட். ஓகே, பேண்ட் வந்து ஒரு நார்மலாக இருந்தால் போதும் இது. ஓகே, பேண்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா இது ஓகே தான், கரெக்டாக இருக்குது. இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்துட்டு ஜிஎல்டிஎஃப். ஓகே, ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூ. ஓகே, நான் இந்த ஷூ எடுத்துக்கிறேன். ஓகே, அதேமாரி தான். ஓகே, உங்களுக்கு குவாலிட்டியாக நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ண உள்ளே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, நான் ஒரு நார்மல் வெப்சைட்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது ரியலான குவாலிட்டிலாம், உங்களுக்கு அதுலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம அது வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பிளெண்டர் உள்ள போயிடலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன் நான் 3மே. நீங்கள் வேணும்னா நீங்கள் இங்கே கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இந்த 3 இது. ஓகேங்களா, கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம டாம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரும்.
ஓகே டாம். ஓகே ஓகே டாம் இருக்காரு. ஓகே ஒய் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒய் ஃப்ரண்ட்டு. ஓகே தேவையான அப்படியே இது கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த இது வந்து டெலீட். ஓகே இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. மீதி தேவையில்லாததெல்லாம் உங்களுக்கு டெலீட் பண்ணிக்கோங்க. 3 லேயர் ஏதோ இருக்கும் உங்களுக்கு, அந்த 3 லேயரை நீங்கள் டெலீட் பண்ணுறங்க. ஓகேங்களா, இது நம்ம கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேண்ட் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேண்ட் வந்துடும். ஓகே ஃபேண்ட் எங்கே இருக்குது? ஓகே ரொம்ப பெருசாக இருக்குது, நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எஸ். ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்கேல். ஃபேண்ட் ஓகே ஸ்கேல். ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே எக்ஸில். ஓகே எக்ஸும் கரெக்டாக இருக்குது. ஜி ஒய் ஆக்சிஸ். ஓகே இது கரெக்டாக இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷேட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரொம்ப பெருசாக இருக்குது போல், ஸ்கேல் கொடுத்துட்டு சின்னதாகிக்கோங்க. ஓகே ஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்கிக்கோங்க. ஓகே ஓகே இல்லை ஓகே எக்ஸில். ஓகே எக்ஸும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூ. ஷூ ஷூ ஸ்கேலு அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ரொட்டேஷன் பண்ணிட்டு ஜி. ஜி வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸில். ஓகே இது இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஈஸி தான், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும். இப்போ வந்து எக்ஸ். ஓகே எக்ஸு ஜெட்டு ஒய். ஓகே ஜூம் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஷேர்ட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஷேர்ட்டில் வந்து ஆரம்பிப்போம். ஃபேண்ட்டை வந்து நான் அங்கே வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபேண்ட்டை வந்து நான் ஹைட் பண்ணிவிட்டேன். ஷூவும் நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஷூ இதோ இருக்குது. ஓகே உள்ளே இருக்கு. ஓகே ஷூ. ஓகே ஷூ இப்போ வந்து நம்ம வந்து ஷர்ட் வந்து ஒர்க் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு எடிட்டில் மாற்றிக்கோங்க. ஓகே ஓகே எடிட்டில் மாற்றிட்டு மேலே இங்கே குட்டியாக சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஈஸியாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே நம்ம அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஓகே இப்போ வந்து இதை வந்து பின்னாடி இழுத்ததா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப முன்னாடி இருக்கு. மாடல் ஆப்ஜெக்ட். ஓகே எக்ஸு ஜி ஒய் ஆக்சிஸ் ஒய் அப்படியே லைட்டாக பின்னாடி. ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே ஓகே மறுபடியும் போயிட்டு எடிட்டில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ணிவிட்டு ஜி. ஓகே எந்த இடத்துல வேணுமோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு, இல்லை இந்த இடத்துல கூட கிளிக் பண்ணிக்கோங்க, எதனா ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஜி.
ஜி எடுத்துட்டு மவுஸோட அந்த வீல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அப்படியே சும்மா நீங்கள் வெளியில் அப்படியே மவுஸை மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஜியை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்குவோம், வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அது யூஸ் பண்ணி நீங்கள் நவுத்திக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ ஜி கொடுத்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக. அப்படி இங்கேயே ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் மவுஸ் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கையெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸை செலக்ட் பண்ணி எங்கெங்கே செலக்ட் இல்லையோ நீங்கள் அப்படியே பார்த்து இழுத்துக்கோங்க. இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, லைட்டாக இழுத்துட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபேன்ட்டு போயிடலாம். ஓகே, ஆப்ஜெக்ட்டு. ஓகே, இங்கே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எங்கெங்கே விட்டுருக்கீங்க. இந்த இடத்துல லைட்டாக இருக்குது, அதை நம்ம அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட். ஓகே, ஃபேண்ட்டும் அதே கான்செப்ட் தான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஷேர்ட்டை நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஷேர்ட்டை வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஃபேண்ட்டும் அதேமாரி தான். ஃபேண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் போயிட்டு நீங்கள் அப்படியே டப்பு டப்புன்னு எடுத்து பண்ண வேண்டியதான். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, லைட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் டீட்டெயிலாக பண்ணிக்கோங்க. ஓகே, நான் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒன்று வேணும்னா, நல்லா வேணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணிக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் இந்த ஸ்டிச்சாக இருக்குது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ட்டை நம்ம பண்ணி பார்த்தோன்னா ஷேர்ட் வந்து உள்ளே இருக்குது. இப்போ நம்ம ஷேர்ட்டை நம்ம வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஷேர்ட்டை மட்டும் லைட்டாக வெளியே எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, மறுபடியும் வெளியில் போயிட்டு ஷேர்ட்டை மட்டும் எடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷேர்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து லாஸ்ட்டாக ஷூ இருக்குது. ஓகே, ஷூ என்ன பண்ண போகிறோன்னா ஷூ. ஓகே, இதுக்கு நம்ம வந்து ஒரு ஷூ தான் நமக்கு வேணும். ஒரு ஷூவை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஜி அமுத்திட்டு எக்ஸில் போட்டு ஒரு ஷூ மட்டும் எடுத்துக்கலாம். எடிட்டில் ஒயர் ஃப்ரேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த ஷூவை நான் எடிட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. ஓகே, இப்போ வந்து அந்த ஷூ எனக்கு வேண்டாம், நம்மளுக்கு ஒரு ஷூவே போதும். ஒரு ஷூவை நம்ம ரெண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதேமாரி அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஷூ. ஓகே, இதை வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜி ஜி கொடுத்துட்டு எக்ஸ். ஓகே, எக்ஸில் கொடுத்துட்டு ஜி கொடுத்துட்டு மறுபடியும் ஒய். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து லைட்டாக ரொட்டேஷன் மட்டும் தேவைப்படுது. ரொட்டேஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் தான் நமக்கு இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பராக. ஓகே, அதேமாரி அதே ப்ராசஸ் தான் கொடுத்துட்டு எடிட்டில் போயிட்டு
கொடுத்துட்டு ஜி. அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சு, ஷூ முடிஞ்சு, அவ்வளோதான் உங்களுக்கு. இங்கே லைட்டாக டச்சப் வேணான்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி நம்ம டூப்ளிகேட் பண்ணலாம்னா, கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு எஸ் எஸ் கொடுத்துட்டு எக்ஸாக மாற்றிக்கோங்க. எஸ். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஓ, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் ஜி ஜி கொடுத்து அப்படியே நம்ம எக்ஸில் அப்படியே மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். மூவ் பண்ணிவிட்டு ரொட்டேஷன். ஓகே, இதே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே சேவ் பண்ணுறேங்க. நான் வந்து சேவே பண்ணல, இப்போ ஞாபகமே வருது. ஓகே, டிஓஎம் டாம் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் மெஷ்ஷை டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த கீஸையும் டெலீட் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷூலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் கொடுத்துட்டு நம்ம FBXாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, FBX. ஓகே, அதே தான் டவுன்லோடில். ஓகே, டாமில் வந்து SHOE ஷூ. ஓகேங்களா? ஷூ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு இருக்குல்ல, ஆட்டோலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காப்பி கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குங்க, கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா அப்படியே டேரெக்டாக கீழே வந்து அனிமேஷனை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அனிமேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாமெட்ரியில் வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஜாமெட்ரியில் வந்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் FBXன்னு இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்துடும். ஓகேங்களா? அது இங்கே இருக்குது ஷூ. ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி தான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன் நான். ஓகே, இப்போ வந்து நமக்கு பேண்ட்டை மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் FBX. இதில் வந்து பேண்ட். ஓகேங்களா? அதேமாரி தான் அந்த செட்டிங்ஸில் தான் இருக்கும் ஃபுல்லாக. நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கணும். ஓகே, பேண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஷர்ட் மட்டும், இதை டெலிட் பண்ணுறேங்க, இதையும் டெலிட் பண்ணுறேங்க. ஓகே, ஷர்ட் ஒயிட்டு எக்ஸ்போர்ட்டு FBX ஷர்ட்டு. ஓகேங்களா? ஓகே ஓகே, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து சேவ் கொடுத்து இந்த ஃபைலை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இருந்தால் மாற்றிக்கலாம். ஓகே, இதை டேரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இது வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு, ஷூ ஷர்ட்டு எல்லாமே. நம்ம டேரெக்டாக இப்போ வந்து மெட்டாஹியூமன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அன்ட்ரி இன்ஜின் போயிட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு மெட்டாஹியூமன். ஓகே, நம்ம வந்து நியூ ப்ராஜெக்டில் இருக்குமா? ஓகே, பிளெண்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் எப்பயுமே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அன்ட்ரி இன்ஜின் வந்தாச்சு. அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸுன்னு க்ரியேட் பண்ணுங்க. ட்ரெஸ். ஓகே, ட்ரெஸ்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இதை வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? இம்போர்ட்.
ஓகே, ஃபுல்லாக நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே எஸ்கே மிஷின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக நம்ம ஸ்டாட்டிக் மிஷின் இருக்கு பாருங்கள், நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல், அதை ஸ்டாட்டிக் மிஷின் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாருங்கள் கன்வெர்ட் டு ஸ்கெலிட்டன் மெஷ் கொடுத்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஓகே, இது என்ன ஆகுனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கெலிட்டன் மிஷின் வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா, இதேமாரி வந்து நம்ம ஸ்கெலிட்டன் மிஷின் வந்து பேண்ட்டுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்கு கன்வெர்ட் டு ஸ்கெலிட்டன் மெஷ். இங்கே டேரெக்டாக எதுவும் சேஞ்ச் வேண்டாம், நம்ம டேரெக்டாக கன்வெர்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஓகே, பேண்ட்டும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஷூக்கு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஷூ 2 இம்போர்ட் ஆகிருக்கு, ஒன்று நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஷூக்கும் நான் கன்வெர்ட் பண்ணி ஸ்கெலிட்டன் மெஷ்ஷாக மாற்றிக்கிறேன். அனதர் இந்த ஷூக்கும் கன்வெர்ட் ஸ்கெலிட்டன் மெஷ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கெலிட்டன் மெஷ்லாம் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கன்வெர்ட் பண்ண ஸ்கெலிட்டன் மெஷ்ஷை வந்து நம்ம இப்போ நம்ம இந்த ஃபைலுக்குள்ளே போட்டுடலாம் எஸ்கே மெஷ்ஷில். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இது ஒன்று இருக்கும் பாருங்கள், ஸ்கெலிட்டன் மெஷ் கீழே இருக்கும் பாருங்கள், இது ஸ்கெலிட்டனு, இது வந்து ஸ்கெலிட்டன் மெஷ். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டன் மெஷ் தான் நம்ம கொடுக்கணும். இதுலேருந்து கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், மூவ் ஹியர். ஓகே, இப்போ டேரெக்டாக நமக்கு வந்து இங்கே மூவ் ஆகிடுச்சுங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கெலிட்டன் மெஷ் இருக்குது பாருங்கள், ட்ரெஸ் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா எடிட் வெயிட்னு இருக்குது பாருங்கள், எடிட் வெயிட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ டேரெக்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வெயிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும், வெயிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்கெலிட்டன் மெஷ் வந்து ஆட் பண்ண சொல்லும். நம்ம பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணோம்ல அந்த மெஷ் தான். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நம்ம பேர் போட்டு தான் சேவ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கெலிட்டன் மெஷ் இருக்குது பாருங்கள், டாம் ஸ்கெலிட்டன் மெஷ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடல் இங்கே காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் வெயிட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து சக்ஸஸ்ன்னு காட்டும். நீங்கள் வந்து அப்ளை கொடுத்து அசெப்ட் ஏற்றிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம அந்த பேனலை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, அதேமாரி தான் சேம் எல்லாத்துக்கும் அதேமாரி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பேனல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இங்கே வந்து நம்ம இந்த பக்கம் பின்னாடி வந்து நம்ம அந்த பக்கம் ஃபேண்ட்டு தெரியல, அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, மறுபடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வெயிட்டு, வெயிட்டில் போயிட்டு நம்ம வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு பாருங்கள், அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு நம்ம மெஷ். ஓகேங்களா, மெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ஃபஸ்ட் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான். சேவ் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு மறுபடியும் அனதர் ஷூக்கு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, எடிட் வெயிட்டு, மறுபடியும் கீழே வந்து நீங்கள் வந்து அந்த அசெட்டை கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே, கொடுத்துட்டு ஓகே ட்ரான்ஸ்ஃபர் வெயிட்டு, அப்ளை டு அசெட்டு. ஓகே, சேவு. ஓகே, இந்த ஷூ இருக்குது. ஓகேங்களா, இந்த ஷூலையும் நமக்கு அந்த மிஸ் ஆகுது மெட்டீரியல், இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேங்களா, மறுபடியும் போயிட்டு வெயிட் எடிட் வெயிட்டு, கீழே போயிட்டு வெயிட் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு உங்களுக்கு வந்து மிஷ் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வெயிட் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்ளை ஆகிடுச்சு, சேவ். ஓகே ஓகே அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபோல்டரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து சர்ச் பார் இருக்கும், அதில் போயிட்டு கிளாத். ஓகே, கிளாத் அசெட். ஓகேங்களா, கிளாத். ஓகே, கிளாத் அசெட் வந்துடுச்சு. இங்கே இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க நோடை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, டெலீட். ஓகே, இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெலிட்டன் மெஷ் இம்போர்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத். ஓகே, கிளாத் அசெட் தெர்மல்னு இருக்கு சொல்லுங்கள், அதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கெலிட்டன் மெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே கீழே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நோடு இருக்கும். ஓகேங்களா? நோட் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். அங்கே போயிட்டு நம்ம ஸ்கெலிட்டன் மெஷ்ஷை நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸ்கெலிட்டன் மெஷ்ஷு ட்ரெஸ்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஓகே, இங்கே வந்து நமக்கு அந்த வந்துடுச்சு நமக்கு. ஓகேங்களா? ஓகே, பின்னாடி வந்து அந்த ஷர்ட் இல்லை, அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ இது அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்க வேண்டியதான் இது. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட் அசெட். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ரிசர்வ்லேட்டிவ் அவுட்ஃபிட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் அந்த இதோ இருக்கு பாருங்க, அவுட்ஃபிட் அசெட்னு சொல்லிட்டு அதை டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோ ஃப்ரண்ட்லேயே இருக்கு பாருங்க நோடு, வேல்யூ நோடு, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ நம்ம பண்ணோம்ல கிளாத், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கு பாருங்க சோர்ஸ் பாடி, அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணோம்ல ஃபைல், கீழே லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? டாம், அந்த ஸ்கெலிட்டன் மெஷ்ஷை உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. டபுள் கிளிக். ஓகே, நமக்கு வந்து உள்ளே ஆட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் ஆகுது. ஓகே, சேவ் பண்ணிட்டு நான் கேன்சல் கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அவுட்ஃபிட் அசெட்டும் நமக்கு ரெடி. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் ஒரு பாருங்க, மெட்டா ஹியூமன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதையும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா ஓகே, மேலே இருக்கு பாருங்க பிரின்சிபல் அசன் சொல்லிட்டு, அதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைக்கோங்க. அமைக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் அசெட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, உள்ளே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கீழே வந்து மெட்டா ஹியூமன் அவுட்ஃபிட் பைப் லைன். ஓகேங்களா? நம்ம அவுட்ஃபிட்டில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அவுட்ஃபிட் கொடுத்துட்டு அந்த பைப் லைன் கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக கீழே வந்து நம்ம வந்து மெட்டா ஹியூமன் அவுட்ஃபிட் எடிட்டர் பைப் லைன் சொல்லிட்டு இருப்பாங்க, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே, இது ஏன் இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன்னா அப்படியே வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டா ஹியூமனுக்காக நம்ம பண்ணது. இந்த அவுட்ஃபிட் வந்து நமக்கு மெட்டா ஹியூமனுக்காக பண்ணது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இங்கே இருக்குங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டா ஹியூமனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம மெட்டா ஹியூமன் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு மெட்டா ஹியூமன் வந்துடுச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம ஹேர் இருக்கு பாருங்க, ஹேர். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கு பாருங்க ட்ரெஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? அவுட்ஃபிட் கிளாத்துன்னு இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ட்ரெஸ்ஸில் போயிட்டு எஸ்கே மெஷ்ஷில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு மெட்டா ஹியூமன் இருக்கு பாருங்க, அதை எடுத்து டேரெக்டாக நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோன்னா அவரோட ஷேட்டுக்கு வந்துடுச்சு பாருங்க, டபுள் கிளிக் பண்ணோடனே அவரோட இடத்துக்கு வந்துடுச்சு பாருங்க. ஓகே, நம்ம இந்த ஓகே மேலே இந்த வந்து நம்ம கவனிக்கல போல், இந்த இடத்துல வந்து நம்ம பிளெண்டரில் வந்து கவனிக்கல போல். ஓகே, ஆனால் பார்த்தீங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் வேகமாக பண்ணதுனால இதெல்லாம் கவனிக்கல. ஓகேங்களா? இந்த வந்து அவுட்ஃபிட் ஃபிட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகும். ஓகே, இதுக்கு தான் நம்ம அவ்வளோ தூரம் நம்ம பைப் லைன் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா இதேமாரி தான் நம்ம ஃபேண்ட்டு ஷர்ட்டு அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் நம்ம இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? நான் வந்து இந்த இடத்துல நான் விட்டுட்டேன் பிளெண்டரில். நீங்கள் பிளெண்டரில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக பண்ணிங்கன்னா டீட்டெயில் ஒர்க் வரும். நான் மேலே விட்டுட்டேன். அதனால தான் எனக்கு மேலே மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சேவ் கொடுத்துட்டு அப்படியே நான் வெளில வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி தான், இதேமாரி பண்ண மாரி தான் இது எல்லாமே நம்ம இதுமாரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபேண்ட். ஓகேங்களா? ஓகே, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் அசெட்டில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு எல்லா நோடையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்டு ஸ்கெலிட்டன் இம்போர்ட் மெஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத் அசெட் டெர்மினேட்.
ஓகேங்களா, ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துட்டோம் நோடு. ஓகேங்களா, இப்போ வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெலிட்டன் மெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே நோடில் போயிட்டு உங்களுக்கு அந்த நமக்கு ஸ்கெலிட்டன் மெஷ் இங்கே ஃபேண்ட், ஓகே டோருக்கு பேண்ட், ஓகேங்களா, ஸ்கெலிட்டன் மெஷ், ஓகே இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் கொடுத்துறோம். ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட் அசெட்ஸ், ஓகேங்களா, அசெட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக உள்ளே போயிட்டு வேல்யூவில் போய் நியூ கொடுத்துட்டு அங்கே போயிட்டு உங்கள் நம்மளோட கிளாத் பேண்ட்டு டோருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம கீழே சோர்ஸ் பாடி அங்கே போயிட்டு நம்மளோட ஸ்கெலிட்டன் மெஷ் லாஸ்ட்டு இருக்கும், ஸ்கெலிட்டன் மெஷ் இம்போர்ட் பண்ணிட்டா இதில் வேலை முடிஞ்சுச்சு. மறுபடியும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன், ஓகே ஓகே அதில் போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அவுட்ஃபிட் மெட்டீரியல் டோருக்கு இதை எடுத்து உள்ளே லிங்க் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு உங்கள் அவுட்ஃபிட் பைப்லைன் கிளிக் பண்ணிட்டு பைப்லைன் கீழேயே அங்கே போயிட்டு அவுட்ஃபிட் பைப்லைன், ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு கேன்சல். ஓகே இப்போ என்னென்னா ஓகே டோர் மெட்டா ஹியூமன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ஷூ, ஓகேங்களா, ஷூ ஓகேங்களா. ஓகே நம்ம எல்லாருமே சேவ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுற வேலை தான் உள்ள. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த 2 சைடாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதோட மெட்டீரியல்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே இங்கேருந்தே நம்ம இப்போ மாற்றிடலாம். சூப்பராக டபுள் கிளிக்கு எந்த அசெட் வேணும் டபுள் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து FBXன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 2 சைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த இது போயிடும், உங்களுக்கு வராது. ஓகே இது போயிடுச்சு பாருங்கள், இப்போ நார்மல் ஆகிடுச்சு. இப்போ அது இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும், அது 1 சைடாக தெரியும், இது வந்து 2 சைடாக. ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம போயிடலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து மெட்டா ஹியூமன் ரக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த மெட்டா ஹியூமன் இருக்குல்ல, இதை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ டேரெக்டாக மறுபடியும் மெட்டா ஹியூமன் போயிட்டு ஓகே 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 கிளியர். ஓகே மெட்டா ஹியூமன், ஓகே உள்ள போ. ஓகே இப்போ வந்து நம்ம மெட்டா ஹியூமன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம ஹேர் போயிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சைட் கொடுத்ததுனால நமக்கு மேலே அந்த பக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர், அப்படின்னா சூப்பர். ஓகே இப்போ லைட்டாக நம்ம கீழே வந்துட்டு மெட்டா ஹியூமன் அதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணணுமோ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ட்ரெஸ்ஸில் போயிட்டு ஸ்கெலிட்டன் மெஷ் கரெக்டாக மெட்டா ஹியூமன் மட்டும் இம்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும் தான் இம்போர்ட் ஆகும். ஓகே இது ஒரு ஃபேண்ட் மெட்டா ஹியூமன், ஓகே ஃபேண்ட்டு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷூ, 2 ஷூ மெட்டா ஹியூமன், இங்கே ஒரு ஷூ, இது ஒரு ஷூ. ஓகே கிளாத் அசெட் வந்து நான் முன்னாடி வந்து லைட்டாக விட்டுருக்கேன் போல் பார்க்காம. ஓகே இதை வந்து நீங்கள் நம்ம இது இருக்குல்ல பிளெண்டர், அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் பார்த்து. அதான் ஃபேண்ட் வந்து நம்ம டப்பு டப்புன்னு பண்ணலாம் அதனால். ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து ஷூ. ஓகே ஒரு ஷூ வந்து நமக்கு கீழே வந்துடுச்சு, இன்னொரு ஷூ. ஓகே நான் வந்து மெட்டா ஹியூமன் வந்து கீழே இறக்கி வச்சிட்டேன், அதனால தான் உங்களுக்கு ஃப்ளோர் கீழே வந்து நமக்கு இருக்குது. அது நம்ம என்ன பண்ணலாம்னா ரக்கை எடுத்து விட்டு நம்ம கிளியர் பண்ணணும் அதை.
ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷூமே ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த பக் இருக்காது உங்களுக்கு. ஃப்ளோருக்கு கீழ இருக்கிறது இருக்காது. டைரக்ட்டா ஃபுல் ஷூ தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி ஒரு ஈஸியா நம்ம ரெடி பண்ணிடலான்றத பார்க்கலாம். இத வந்து நீங்க டீட்டெயிலா ஒர்க் பண்ணி எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே. இந்த வீடியோல வந்து எப்படி ஒரு மெட்டா ஹியூமனுக்கு அவுட்ஃபிட் ரெடி பண்ணுறதுன்றது வந்து நம்ப ஃபுல்லா பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு அனிமேஷன் எப்படி ரெடி பண்றதுன்றத வந்து அடுத்த வீடியோல நம்ப பார்க்கலாம்.